சீரியல் நடிகர் ஐயப்பன் போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு வீட்டில் சைக்கோ போன்று நடந்து கொள்வதாக கூறப்படும் வீடியோ இதுதான். இந்த வீடியோவை வெளியிட்டு குற்றச்சாட்டை வைத்துள்ளது வேறு யாரும் அல்ல, நடிகர் ஐயப்பனின் மனைவிதான். கயல் சீரியலால் தான் தனது கணவர் கெட்டு சீரழிந்து போனார் என கதறிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த நடிகரின் மனைவி. தினமும் ஷூட்டிங் முடிந்ததும் மது, போதைப் பொருள் என கணவரை மிருகமாக மாற்றி வீட்டிற்கு அனுப்புவதாக கூறி ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்து கணவனை விட்டுவிடுமாறு கதறியிருக்கிறார். இங்கேயும் எனக்கு ஒரு பதில் சொல்றது இல்ல. இங்க வந்தா ஒரு டோப் அடிச்சுட்டு அந்த மாதிரி மயக்கமா இருப்பாரு, தூங்கிட்டே இருப்பாரு. இங்க எனக்கு ஒரு வழி சொல்றது இல்ல. கயல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உண்மையில் நடப்பது என்ன என்று அறிய விசாரணையில் இறங்கினோம். ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற கனா காணும் சீரியலில் நடித்து ஃபேமஸ் ஆனவர். கோத்தகிரியை பூர்வீகமாக கொண்ட ஐயப்பன் அதனைத் தொடர்ந்து பல்வேறு சீரியல்களில் நடித்திருக்கிறார். இவருக்கு பிந்தியா என்ற பெண்ணுடன் திருமணமாகி ஒரு மகள் உள்ளார். தற்பொழுது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கயல் என்ற சீரியலில் மூர்த்தி கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார் ஐயப்பன். அந்த சீரியல்தான் இன்று மூர்த்தியின் குடும்பத்தில் வில்லங்கத்தை விதைத்திருப்பதாக அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். எனக்கு தயவு செஞ்சு இந்த கயல் சீரியல் எனக்கு வேண்டாங்க, எங்க குடும்பத்துக்கு விட்டுருங்க. நாங்க எப்படியோ பொழைச்சு போறோம். இந்த கயல் சீரியல்னால என் வாழ்க்கையே போச்சுங்க. குடும்பத்தின் மீது அதீத அன்போடு இருந்த ஐயப்பன் கடந்த சில மாதங்களாகவே மது போதையில் வீட்டிற்கு வருவதை வழக்கமாக வைத்திருந்துள்ளார். ஆரம்பத்தில் ஏதோ வேலை சுமைக்காக குடிக்கிறார் என்று நினைத்த மனைவிக்கு பின்னாளில் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. ஐயப்பன் போதைப் பொருள் பயன்படுத்திவிட்டு வீட்டிற்கு வர தொடங்கியுள்ளார். அப்படி வரும்போதெல்லாம் ஒரு சைக்கோ போல மனைவி மகளிடம் தகாத வார்த்தைகளில் பேசி சண்டை போட்டதாக சொல்லப்படுகிறது. தட்டி கேட்டால் பொருட்களை அடித்து உடைத்து வீட்டையே சூறையாடி விடுவாராம். இப்படி பட்ட பகலிலேயே போதையில் திளைத்திருக்கும் ஐயப்பனை பார்த்து குடும்பத்தினர் அஞ்சி நடுங்கியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் குடும்ப செலவுக்கு கூட பணம் கொடுக்காமல் வீட்டிற்கும் செல்லாமல் தலைமறைவாக இருந்துள்ளார் ஐயப்பன். இதற்கெல்லாம் முழுமுதற் காரணமாக பிந்தியா குற்றம் சாட்டுவது கயல் சீரியல் தான். இது 2 மாசமா நான் கேட்டு இருக்கிறதுனால குழந்தை இங்க வந்து அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க, அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க. அவர் இங்கதான் வந்து பிடிக்க முடியும், இங்க வந்தாலுமே யாரும் கேக்குறது இல்ல. பல சீரியல்களில் நடித்த ஐயப்பன் கடந்த 2 ஆண்டுகளாக கயல் சீரியலில் நடிக்க தொடங்கிய பின்பே அவரது நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டதாக கூறுகிறார் பிந்தியா. மேலும் சீரியல் ஸ்பாட்டில் மது, போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்ப ஒரு நியாயம் கேட்கலான்னு வந்தா என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாரு. என் புருஷன் கிட்டையும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க, கேட்டை இழுத்து மூடுறாங்க. அது ஒரு நியாயமாவே இல்ல, கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன வளர்ச்சி என்னையும் பண்றாரு, என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டு தான் வருவாரு, ட்ரக் அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாருங்க. ஆனா என்னை வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க. என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க, வீட்டுல வந்து எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க. இது குறித்து கடந்த 1 மாதத்திற்கு முன்பு மதுரவாயல் காவல் நிலையத்தில் உள்ள விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் ஐயப்பனின் மனைவி பிந்தியா. அது மட்டுமின்றி தந்தையின் இந்த மிருகத்தனத்தால் ஐயப்பனின் மகள் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் தற்கொலை செய்து கொள்ளலாம் என தாயிடம் கூறியதாகவும் கண்ணீர் வடிக்கிறார் பிந்தியா. என்னோட அப்பா அம்மாக்கு போன் பண்றது, நான் இவரை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்றது, ஏன் என்ன பிடிக்கல ஒரு காரணம் சொல்றது இல்ல. ஷூட்டிங் வராரு, 20 நாள் வீட்டுக்கே வரலங்க. எனக்கு ஒரு காசு சம்பாதிச்சு இவர் வந்து இங்க சம்பாதிச்சு எதுவுமே இல்லை, எப்போ கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. நேத்து எங்க அப்பா அம்மா கால் பண்ணிருக்காரு, என் பொண்ணு வந்து என்னாலதான் சண்டை, நான் சூசைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணமாக இருப்பது கயல் சீரியல் தான் என்பதால் அந்த சீரியலில் நடிக்காமல் சொந்த ஊருக்கு சென்று வேறு ஏதேனும் தொழில் செய்து பிழைத்துக் கொள்ளலாம் என கணவனை மன்றாடி இருக்கிறார். ஆனால் அதனை கேட்காமல் ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்திருக்கிறார் ஐயப்பன். ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்தால்தான் கணவனை பிடிக்க முடியும் என்பதால் நேற்று கயல் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்து கணவனை வெளியே அனுப்புமாறு கேட்டிருக்கிறார். ஆனால் அங்கே இருந்த நிர்வாகிகள் பிந்தியாவை படப்பிடிப்பு நடக்கும் வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்து எல்லை மீறி நடந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. நீங்க எப்படி விடாம இருப்பீங்க? இந்த நிலையில்தான் மீண்டும் அதே இடத்திற்கு வந்து கணவனை தன்னோடு அனுப்பி வைக்குமாறு கண்ணீர் மல்க கேட்டிருக்கிறார். ஆனால் அப்போதும் அந்த புரொடக்ஷன் டீம் பிந்தியாவை வெளியே துரத்தி கேட்டை இழுத்து சாத்தி இருக்கிறது. நீங்க ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கீங்க. எங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்து 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. வெளியில வச்சு பேசுங்க. அவரை வெளியில வர சொல்லுங்க. அப்போ நீங்க ஷூட்டிங் உங்களுக்கு ஓகே, எனக்கு என் லைஃப் பார்க்கணும்ல, என் குழந்தை வர சொல்லுங்க. அவரை வர சொல்லுங்க. சீரியலால் சீரழியும் கணவனை எப்படியாவது மீட்டுக் கொடுங்கள் என போலீசாரிடம் கண்ணீர் மல்க கேட்டு கோரிக்கை வைத்துள்ளார் ஐயப்பனின் மனைவி. உண்மையில் சீரியல் ஸ்பாட்டில் ட்ரக் அபியூஸ் நடக்கிறதா? நடிகர்களின் நிலை என்ன? புரொடக்ஷன் டீம் ஐயப்பனை வெளியே அனுப்பாதது ஏன்? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு போலீசார் விசாரணை நடத்திய பிறகே உண்மை வெளிவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.